அண்ணாமலை குடும்ப சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அண்ணாமலை தான் காட்டுறாங்க. அண்ணாமலை வந்து வான்மதியை பற்றி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. வான்மதி இந்த குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்குன்னே அவள் திட்டம் போட்டு வந்திருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கவும், இங்கே பார்த்தோம்னா வான்மதி வந்து எப்படி இந்த கல்யாணத்துக்கு வந்து கௌதமை சம்மதிக்க வச்சுன்னு சொல்லிட்டு மங்கா கிட்ட தன்னுடைய திட்டத்தை எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. தண்டபாணி பையன்ட்ட வந்து அவங்க இந்த திட்டத்தை போட்டதையும் தண்டபாணி வந்து இவங்களுக்கு உதவி பண்ணினது எல்லாத்தையும் மங்கா கிட்ட சொல்லவும், இது கேட்டதுமே மங்கா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு வான்மதி, நான் உன்னை என்னமோ நினச்சிட்டேன், ஆனால் நீ வந்து ஒரு படி மேலே தான் போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், இந்த வீட்டுக்கு மருமகளாக வரணும்னா சும்மாவா என்ன, அதுக்காக தான் தண்டபாணி மகன்கிட்ட வந்து இந்த மாதிரிக்கு நான் திட்டத்தை சொன்னேன். அவனும் வந்து நான் சொன்னதையே அப்படியே கணக்கச்சிதமாக பண்ணிட்டான். கௌதமும் வந்து இதை நம்பிட்டு என் கழுத்தில் தாலியை கட்டிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி தன்னுடைய திட்டத்தை சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்கவும், அப்போ எங்கள் அண்ணாமலை வந்து வான்மதி இந்த குடும்பத்துக்குள்ளே வந்துட்டா, இன்னுமே என்னெல்லாம் பண்ண போகிறாலும் தெரியும்னு சொல்லிட்டு இருக்கும்போதே கௌதம் அங்கே வராங்க. வந்ததுமே சித்தின்னு சொல்லி கூப்பிடும்போது உடனே சொல்லு கௌதம் அப்படிங்கிறாங்க. சித்தி, வான்மதி கழுத்தில் நான் தாலி கட்டியாச்சுது, அவளும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, ஆனால் உங்கள் சம்மதம் இல்லாமல் இது எல்லாமே நடந்து போச்சுது. ஆனால் கண்டிப்பாக வந்து வான்மதி இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாக இருப்பா, எனக்கு ஒரு நல்ல மனைவியாக இருப்பா சித்தி. ஆனால் நீங்கள் வந்து எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருக்கிறது நினச்சா எனக்கு கவலையாக இருக்குது. நீங்கள் முழு மனசோட எங்களை ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு வந்து கௌதம் கேட்டுட்ருக்கவும், அப்போ அண்ணாமலை வந்து எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கிறாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சித்தி, கண்டிப்பாக வான்மதி வந்து அவள் உங்களுக்கு ஏற்ற மருமகளாக அவள் நடந்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், அப்போ அண்ணாமலை வந்து சிரிக்கிறாங்க. சரி கௌதம், எல்லாம் நல்லபடியாகவே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லவும், அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வந்து லீலாவதி தான் கட்டுறாங்க. அப்போ வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டுக்காக ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கவும், அப்போ வான்மதிட்ட வந்து லீலாவதியோட பொண்ணு வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க, இங்கே பாரு வான்மதி, கௌதம் ஏதோ அவசரப்பட்டு உன் கழுத்தில் தாலி கட்டிட்டான், உண்மையிலேயே கௌதம் உனக்கு பிடிச்சிருக்கா? ஏன்னா உன்கிட்ட ஒரு வாரத்து கூட கேட்காம இது எல்லாமே இந்த கல்யாணம் நடந்து போச்சுது, உனக்கு இந்த கல்யாணத்தில் சம்மதமா? இல்லைனா வந்து கௌதம் தாலி கட்டினால இதை வந்து சரின்னு சொல்லிக்கிட்டு ஏற்றுக்கிட்டு நீ வந்துட்டியான்னு சொல்லி கேட்கவும், அப்போ வான்மதி வந்து சொல்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை அண்ணி அப்படிங்கும்போது, உண்மையிலேயே நீ வந்து கௌதம் ஏற்றுக்கிட்டேலா? ஏன்னா கௌதமுக்கு ஏற்கனவே வந்து கல்யாணம் முடிஞ்சு அவன் வந்து ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க, ஆனால் இந்த விஷயம் எல்லாமே உனக்கு தெரியும்ல, அதனால கௌதமை நீ நல்லபடியாக பார்த்துப்பேல அப்படின்னு சொல்லும்போது, என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணத்தில் முழு சம்மதம் தான், இந்த வீட்டுக்கு மருமகளாக வர்றதுக்கு நான் கொடுத்து வச்சுருக்கணும், அதனால் எனக்கு எந்த இதுவும் கிடையாது, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லவும், இப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகவும், அப்போ வான்மதி மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, இந்த குடும்பத்துக்கும் நான் மருமகளாக வந்ததும் இந்த கௌதம் கையால் நான் தாலி ஏற்றுக்கிட்டதும் என்ன இந்த குடும்பத்தை சந்தோஷமாக வாழ வைக்கிறதுக்காகவா, இந்த குடும்பத்தை பழி வாங்குறதுக்காக தானே திட்டம் போட்டு இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும்போது இவங்க என்னென்னா இப்படிலாம் வந்து கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்மதி அப்படியே வந்து கோபத்தில் உச்சத்தில் இருக்கிறாங்க. அடுத்து இங்கே பார்த்தோம்னா வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க. அப்போ வெண்ணிலா வந்து அவங்க அலங்காரம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அண்ணாமலே வராங்க. வந்ததுமே, என்ன வெண்ணிலா, உங்கள் அப்பா அம்மாவை விட்டுட்டு இன்றைக்கி தானே நீ முறையாக நீ பிரிஞ்சிருக்கிற, அது உனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தோம்னா அண்ணாமலை வந்து அவங்க வெண்ணிலாவுக்கு ஒரு மோதிரம் போட்டு விட்றாங்க. இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்ட, மருமக மட்டும் கிடையாது எனக்கு பொண்ணு போல், அதனால தான் உனக்கு இதெல்லாம் செய்கிற, அது மட்டும் இல்லாமல் இன்னுமேலும் வந்து இந்த வீட்டில் வந்து நீ உன் வீட்டில் இருந்த மாதிரிக்கே இந்த வீடையும் உன் வீடாக நினச்சிக்கிட்டு நீ இருக்கணும், எதுவும் பற்றி நீ கவலைப்படக்கூடாது அப்படிங்கும்போது உடனே வெண்ணிலாவும் சரி அப்படிங்கிறாங்க. அடுத்ததான் லீலாவதி வந்து பார்த்தோம்னா வான்மதியோ அவங்க வெண்ணிலாவையும் கூப்பிடவும் அவங்க கையில் வந்து பால் சொம்ப கொடுத்து விடுறாங்க. அப்போ உடனே வந்து ரெண்டு பேரும் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும், அப்போ வந்து வான்மதி பார்த்தோம்னா அவங்க கௌதம் இருக்கிற ரூமுக்கு வராங்க. வந்ததுமே அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக போகும்போது உடனே கௌதம் வந்து, என்னது இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, இந்த ஃபார்மாலிட்டிலாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படிங்கப்போ, அப்போ வான்மதி வந்து அப்படியே வந்து உட்கார சொல்லும் போது வான்மதி உட்காருந்தாங்க. அப்போ கௌதம் வந்து சொல்கிறாங்க, அங்கே பாரு வான்மதி, நம்ம கல்யாணம் வந்து அதாவது நம்மளுடைய சம்மதம் இல்லாமல் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்து போச்சுது, அதனால வந்து நம்ம கல்யாணத்துக்கு வந்து சந்தர்ப்ப சூழ்நிலை நடந்ததுனால இதெல்லாம் அவசரப்பட்டு நடக்கணும்னு கிடையாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம புரிஞ்சுக்கினதுக்கு அப்புறமா நம்ம வாழ்க்கையை நம்ம தொடங்கலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே வான்மதி நினைக்கிறாங்க, இவ குடும்பத்தையும் இவனையும் பழி வாங்குறதுக்காக வந்திருக்கிறேன், இவன் என்னன்னா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்னு அப்படின்னு வான்மதி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கவோ, அடுத்தது அங்கே பார்த்தோம்னா வெண்ணிலாவை தான் காட்டுறாங்க. வெண்ணிலா வந்து அவங்க வருண் இருக்கிற ரூமுக்கு வரவும் உடனே வந்து அவங்க அந்த பாலை எடுத்து வருண் கிட்ட கொடுக்கும்போது அடுத்ததான் வருண் வந்து அந்த பாலை எடுத்து வாங்கி வைக்கிறாங்க. அப்போ உடனே வந்து வெண்ணிலா வந்து வருணை பார்த்து சிரிக்கவும் வருண் பார்த்தோம்னா பயங்கரமா வந்து கத்த ஆரம்பிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வெண்ணிலா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்னங்க இவ்வளவு நேரம் நீங்க சந்தோஷமா தானே இருந்துட்டு இருந்தீங்க, இப்போ உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கும்போது, பாத்தியா
உனக்கு இவ்வளவு தூரம் நான் சந்தோஷமா இருந்துக்கிட்டு இப்போ நான் கத்துறதுமே உனக்கு எவ்வளோ ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்படி தானே எனக்கும் நீ ஒரு பெரிய ஷாக்கிங்கே கொடுத்த அப்படிங்கும்போது என்னங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் இந்த கல்யாணத்தில் எனக்கு இஷ்டம் இல்லை, இந்த கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன். ஆனால் சரின்னு சொல்லிக்கிட்டு கடைசி வரைக்கும் இந்த கல்யாணத்தை நிறுத்தாமல் நீ போயிட்டே இல்லை அப்படிங்கும்போது இது கிட்டதுமே வெண்ணிலாவுக்கும் ஒன்றும் புரியாமல் முடிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்னங்க சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க அப்படிங்கும்போது, ஆமாம் நீ ரொம்ப நல்லவ போல வேஷம் போட்டுட்டு இருக்கிறியா, நான் சாராவை தான் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்ல தானே செய்து அப்படிங்கவும் இது கிட்டதுமே வெண்ணிலாவுக்கு தூக்கி வரி போடுது. என்னங்க பேசிகிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தோம் என்னை நடிச்சுக்கிட்டு இருக்கிறியா, நான் சாராவை லவ் பண்ணுறேன் அதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கட்டத்துலேயும் வந்து இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக உங்ககிட்ட நான் எந்த அளவுக்கு நான் சொன்னேன், நீயும் சரின்னு சொல்லி தலையாட்டிட்டு ஆனால் கடைசி நேரம் வரைக்கும் நீ அமைதி இருந்துட்டேலாம். அதாவது நானும் சாராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறோம், அவளை நான் கோயிலேருந்து அழைச்சிட்டு வந்திருந்தேன், அது வரைக்கும் நீ எப்படியாவது வந்து இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தி வைன்னு சொன்னதுக்கு நீ எதுவுமே நீ காதில் வாங்காமல் விட்டுட்டேலாம். என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் எனக்கு மனைவியும் ஆயிட்டேன்னா நான் உன்னை ஏற்றுக்கிடுவேன்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கிறியா, அது ஒரு காலமும் நடக்காது, என்னுடைய பொண்டாட்டினா அது சாரா மட்டும்தான் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. இங்கே பாருங்க நீங்கள் வந்து என்னதான் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிக்கிட்டு நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன் அப்படிங்கும்போது, என்ன இது உன்னுடைய நாடகத்தில் அடுத்ததான்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைங்க உண்மையிலே தான் அப்படிங்கும்போது உடனே வந்து வரன் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது அப்போ வந்து வெண்ணிலாவும் அந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. ஐயோ இவர் வந்து சாராவை பற்றியே பேசிகிட்டு இருந்திருக்கிறாரு, ஆனால் நம்ம தான் புரிஞ்சிக்காம வந்து நம்மளை பற்றி தான் வந்து இவர் பேசுகிறாருன்னு சொல்லிக்கிட்டு நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டோமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெண்ணிலா வந்து கண்கலங்கி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இப்போ வெண்ணிலா வந்து சொல்கிறாங்க, இங்கே பாருங்க அதாவது நான் வேணும்னே செய்யலை, ஆனால் நீங்கள் சொன்ன ஒவ்வொரு விஷயமும் என்னை பற்றின இருந்த மாதிரினால தான் நான் வந்து என்ன தான் நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லி நினச்சிட்டேன், உண்மையில் நான் வேணும்னு செய்யலைங்க அப்படிங்கும்போது நீ என்ன தான் வந்து இந்த மாதிரிக்கு நடித்தாலும் சரி தான், ஆனால் கண்டிப்பாக வந்து நீ என் கையால் தாலி வாங்கிட்டனால நீ வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கலாம், ஆனால் எனக்கு மனைவியாக ஆகவே முடியாது, என்னைக்கு இருந்தாலும் சரிதான், என்னுடைய மனைவினா அது சாரா மட்டும்தான் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே வெண்ணிலா அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வெண்ணிலா கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க, இனிமேல் வந்து நீயும் நானும் இந்த ரூமுக்குள்ளே வந்து வேற தான், வெளி உலகத்துக்கு தான் கணவன் மனைவியை தவிர இந்த ரூமுக்குள்ளே நீ யாரோ நான் யாரோ, ஆனால் கூடிய சீக்கிரமே நான் சாராவை கல்யாணம் பண்ணி தான் தீருவேன், ஒன்று பிரிஞ்சு தான் தீருவேன் அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சியோடு இருக்கிறாங்க. அடுத்தது விஷயம்லாம் வான்மதிக்கு தெரிய வருவான். அடுத்தது என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.